ஆக்ட்ரஸ் மீனாவும் அமைச்சர் எல் முருகன் அவர்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ற ஒரு விஷயம் கடந்த சில நாட்களாவே சோசியல் மீடியால வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் மீனா இதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கக்கூடிய விஷயம் பலரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அரசியல் பிரமுகர் திருச்சி சூர்யா பிஜேபி கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில செயல்கள் பண்றாருன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அவரை கட்சியில இருந்து நீக்கிருந்தாங்க. சோ கட்சியில இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து வெளியே வந்த திருச்சி சூர்யா அவருடைய கட்சியில இருந்த பல பேர் பத்தியும் பலவிதமான ஆதாரங்களை வெளியிட்டு குற்றம் சாட்டி சர்ச்சைகளை கிளப்பி விட்டுக்கிட்டு வந்தாரு. சொல்லப்போனா இப்ப கூட நாம் தமிழர் கட்சியை பத்தின சில ஆடியோ ஆதாரங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வராரு. அந்த வகையில திருச்சி சூர்யா அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூ ஒன்ல அமைச்சர் எல் முருகன் அவர்களை பத்தி பேசி முன் வச்ச சில குற்றச்சாட்டுகள் சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருந்தது. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல திருச்சி சூர்யா என்ன பேசிருக்காருன்னா, அமைச்சர் எல் முருகனுக்கும் ஒரு ஃபேமஸான நடிகைக்கும் தொடர்பு இருக்கு, ஆனா அந்த நடிகையோட பேரை சொல்ல மாட்டேன். டெல்லியில இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களுடைய வீட்டுல பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுச்சு. அப்ப அந்த விழால பிரதமர் மோடியும் கலந்துகிட்டு செலிப்ரேட் பண்ணிருந்தாரு. ஆக்சுவலா அந்த பொங்கல் விழால அந்த நடிகையும் போயிருந்தாங்க. கட்சியோட எந்த தொடர்பும் இல்லாத அந்த நடிகை எதுக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும், எங்க பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் எல் முருகனை பத்தி பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டு இருந்தாரு. இது தொடர்ந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பார்த்து பலரும் அதுல இருக்கிறது மீனாவும் கலா மாஸ்டரும் தான். சோ திருச்சி சூர்யா மீனாவை தான் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் மீனா இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பேசிருக்காங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. எக்ஸ் பேஜ்ல ஆக்ட்ரஸ் மீனாவோட நேம்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கிற இந்த போஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரூமர்ஸ் வந்து ஹேட்டர்ஸால உருவாக்கப்படுது, அதே நேரத்துல அது முட்டாள்களால பரப்பப்படுது மற்றும் அதே மாதிரியான முட்டாள்களால தான் அந்த விஷயம் நம்பப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது ஆக்ட்ரஸ் மீனாவோட ஒரிஜினல் ஐடியில இருந்து சொல்லப்படலன்றதுதான் முக்கியமான விஷயம். அவங்க பேர்லயே ரன் ஆகிட்டு வர ஒரு ஃபேன் பேஜ்ல தான் இந்த பதிவு போடப்பட்டிருக்கு. பட் இதை பார்த்த பலரும் ஆக்ட்ரஸ் மீனா தான் இதை சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அந்த போஸ்ட ஷேர் பண்ணியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசிக்கிட்டு வராங்க. சொல்ல போனா ஆக்ட்ரஸ் குஷ்புவே இந்த போஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆக்ட்ரஸ் மீனா இந்த சர்ச்சைக்கு உண்மையிலேயே பதிலடி கொடுப்பாங்கன்னு பலராலையும் எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.